மதுரை விக்கிரமங்கலம் அருகே தெப்பத்துப்பட்டியில் மயானத்திற்கு பாதை வசதி இல்லாததால் இறந்தவர்களை கொண்டு செல்வது பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியம் விக்கிரமங்கலம் அருகே எரவார்பட்டி ஊராட்சி தெப்பத்து பட்டியில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். எரவார்பட்டி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த இப்பகுதியில் அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக மயான சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை மிக மோசமான நிலையில் குண்டும் குழியும் ஆக உள்ளது. இதனால் இறந்தவர்களை கொண்டு செல்வதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் குண்டும் குழியுமாக உள்ள மயான சாலையில் சில இறந்தவர்களை கொண்டு செல்லும்போது சில நேரங்களில் கீழே விழுந்து செல்வதும் பிரேதம் கீழே விழுந்து தூக்கிச் செல்லக்கூடிய நிலையிலும் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தற்போது பருவமழை ஆரம்பித்துள்ளதால் தெப்பத்துப்பட்டி கிராமத்திலிருந்து மயானத்திற்கு செல்லும் பாதை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சேரும் சகதியும் அதிகமாக உள்ளது. பொது மக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டும் இறந்தவர்களுக்கு செய்யும் மரியாதையை கவனத்தில் கொண்டும் தெப்பத்தப்பட்டி மயானப்பகுதிக்கு செல்லும் இந்த பாதையை உடனடியாக சீரமைத்து ஃபேவர் பிளாக் சாலை அல்லது தார் சாலை அமைக்க வேண்டும். மேலும் மயானத்தை தாண்டி உள்ள கோயிலுக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமமாக இருப்பதாக இப்பகுதி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விரைந்து இந்த பாதையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல மாதங்களாக இது குறித்து பல்வேறு தரப்பினிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விரைவில் பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தப்பத்துப்பட்டி கிராம பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஊராட்சி மன்ற நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம் ஆகியவை உடனடியாக ஆய்வு செய்து தார் சாலை அல்லது பேவர் பிளாக் சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த ரோட்டில் பிணங்களை தூக்கிட்டு போகும்போது சார் 2-3 தடவை வண்டியும் சாஞ்சிருக்கு. அந்த பிணத்தோட கீழேயும் விழுந்து அமுக்கி காயமடைஞ்சிருக்காங்க. இதை வந்து கோரிக்கை எத்தனையோ வச்சு இன்ன வரைக்கும் இது வரைக்கும் நிறைவேற்றலை. ரொம்ப மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. மனிதர்கள்லாம் அந்த பள்ளம் இங்கிட்டும் பள்ளமாக இருக்கிறதுனால கீழே விழுந்து கையால் உறவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதை எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அவர்கிட்டையும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. எம்எல்ஏவுக்கும் கொடுத்துருக்கோம், தாலுகா ஆஃபீஸர் எல்லா இடத்தையும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இது நடவடிக்கை இல்லைங்க சார். இதை வந்து எங்களுக்கு இந்த மழை காலம் வந்துருச்சு. இந்த மழை காலம் வந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப இதை காட்டிலையும் மோசமாக போயிடும். அரிச்சு இன்னமும் ரோடே இல்லாமல் போயிடும். நாங்கள் கோயிலுக்கு மக்கள் போனோம், இடுகாட்டுக்கு ஒரு இறந்த சடங்குகளை கொண்டு போகணும்னா எங்களுக்கு இதை வந்து வேகமாக எங்களுக்கு சரி செஞ்சு இதை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு பார்ப்போம். இதை வந்து எங்களுக்கு இந்த கோரிக்கையை நடத்தி தரலேண்டா நாங்கள் மக்களை பூரா ஒன்று திரட்டி நாங்கள் ஒரு போராட்டம் பண்ண போகிறோம். மிகப்பெரிய பசு மறியல் போராட்டம் பண்ண போகிறோம். எங்களுக்கு இதை வந்து வேகமாக இதை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். இது நிறைவேற்றி தரணும்.